ஒரு உயிர் பிரிஞ்சா அந்த உடலை 48 மணி நேரத்துக்குள்ள அடக்கம் செஞ்சிருக்கணும். ஆனா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன் பையனை கொன்னவங்களை அரெஸ்ட் பண்றது வரைக்கும் என் பையனோட உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு 80 நாளுக்கு மேல மதுரை அரசு மருத்துவமனையில போராட்டம் நடத்திட்டு வராங்க. 26 வயதான தலித் சமூகத்தை சேர்ந்த ஆகாஷ் மார்ச் 5ஆம் தேதி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆகாஷ் 2 பேரை அருவாளால வெட்டிட்டு தப்பி ஓடும்போது பாலத்துல இருந்து கீழே விழுந்து அவங்க கால் உடஞ்சதாட்டு போலீஸ் சொல்றாங்க. ஆனா சில அரசியல் கட்சிகளும் ஆகாஷோட பேரண்ட்ஸும் உடைக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்ன தெரியுமா? அந்த பகுதியில சட்ட விரோதமாக கஞ்சா வித்தவங்களை ஆகாஷ் தட்டி கேட்டனால போலீஸும் அந்த கும்பல்களும் சேர்ந்து என் பையனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. மார்ச் 5ஆம் தேதி அரெஸ்ட் ஆன ஆகாஷ் மார்ச் 8ஆம் தேதி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததாட்டு சொல்லப்படுது. வழக்கமாக நடக்கும் லாக்அப் மரண உருட்டு கதையா தான் இதை பார்க்கப்படுது. போலீஸ் சொல்ற மாதிரி பாலத்துல இருந்து ஆகாஷ் கீழே விழுந்தா கால் மட்டும்தான் உடஞ்சிருக்கணும். ஆனா ஆகாஷோட மரண வாக்குமூலம் சொல்லுது அவனோட உடம்புல 28 இடங்கள்ல கொடூரமான காயங்கள் இருந்துச்சுன்னு. 2 கற்களுக்கு நடுவே அவன் காலை வச்சு இரும்பு கம்பியால கொடூரமாக அவன் காலை நொறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெஞ்சில ஏறி மிதிச்சு உள்ள இரத்த கசிவும் ஏற்பட்டிருக்கு. தலையில அடிச்சதுனால மூளையிலும் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இதனால தான் ஆகாஷ் இறந்திருக்காரு. இது விபத்தல்ல, ஒரு திட்டமிட்ட சாதி வெறி படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. இது அதிகாரம் என்ற பெயர்ல காவல்துறை செய்யும் அத்துமீறலாகவே பார்க்க வேண்டியிருக்கு. காவல்துறை அனைவருக்குமான நண்பர்கள்னு சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல மட்டும் 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணம் நடந்திருக்கு அப்படின்னு செய்தி சொல்லுது. கடந்த ஆண்டுல அஜித்குமார், அதுக்கப்புறம் ஜெயராஜ், இப்போ ஆகாஷ். அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு எளிய மக்களின் உயிரோடையும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் உயிரோடையும் விளையாடுவது சட்டம் ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது.